ஜிப்ரான்கிற மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் எனக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னு மதம் மாறி இஸ்லாத்துக்கு போனார். திரும்ப இப்போ இஸ்லாத்தில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தால் தவறாக போய் முடியும் என்பது நீதித்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ராகுல் காந்திக்கு தெரியல. மல்லிகார்ஜுன பாப்புலேஷனை குழந்தை பெற்று தான் இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை மதம் மாற்றி இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, இல்லை ஊடுருவற்காரர்களால் இந்த இஸ்லாமிய சகோதரனுக்கும் கிறிஸ்துவ சகோதரனுக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அதுக்காக என்ஆர்சி கொண்டு வந்தாங்க, அதுக்காக தான் சிஏஏ கொண்டு வராங்க. அதனால தான் சபாநாயகர் அப்பாவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கிறிஸ்துவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இது நீங்க போட்ட ஆட்சின்னு சொன்னாங்க. இது கிறிஸ்துவர் அமைத்து கொடுத்து கேரளாக்காரங்க கூப்பிடுற மலையாளிகள் கூப்பிடுற ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு, தெலுங்குக்காரர்கள் கொண்டாடக்கூடிய வருஷ பரப்புக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இது மதச்சார்பின்னுங்க. துண்டு பேப்பர் இல்லாம 3/4 மணி நேரம் பேசுறாரு அண்ணாமலை. இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வேணுமா? செங்கலை தூக்கிக்கிட்டு முட்டையை தூக்கிக்கிட்டு மக்களை ஏமாற்றி மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை முட்டாளாக்கி மக்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து 1000-500 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போய் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி வேணுமானு திரும்ப ஒரு நரேந்திர மோடி பதவி ஏற்பார். இந்த ஊழல் பெருச்சாளி அத்தனை பேரையும் ஒழித்து கட்டுவார். அடுத்த 5 வருஷம் நம்ம முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை செய்கிறார். அவர் சீசனல் பாலிட்டிஷியனாக தான் இருப்பார். அவர் பர்மனன்ட் பாலிட்டிஷியனாக இருக்க அது சொன்ன ஒரு ஆய்வறிக்கை தயார் பண்ணு. ஆய்வறிக்கை பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி இதுதான், இப்படி தான் செயல்படுங்கன்னு சொல்லி பேசு. ஊழல்களை வெளிக்கொண்டாருங்கிறதுக்காக அவர் மேல கேஸை போட்டு அவரை முடக்கி அவரை 2026 உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான அனைத்து முயற்சிகளை செய்வான். அந்த அனைத்து முயற்சிகளும் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை திமுக சவுக்கு சங்கம் இருக்கு. டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்ம திரைப்பட நடிகர் ரவி சார் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மோடி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சார். எப்படி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையிற்கு எதிரானவர், அவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு தரல, அது மட்டும் ஒருத்தர் பட்சமாக செயல்படுறாருன்ற மாதிரி ஒரு இது இருக்குது சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சார், நான் சாகுற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வச்சுட்டு வர அரசியல்னா இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறாரு, கிறிஸ்துவர்களை புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிறது போல் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க புள்ளி வச்ச கூட்டணிக்காரர்கள். இது புறக்கணிக்கிறது இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மகான்கள், அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மகான்களே மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால சார் அது எப்படி சொன்னாங்க? சார், இப்போ மத ரீதியான இடஒதுக்கீடுனா மதம் சார்ந்து ஒரு விஷயம் பண்ணுறப்ப மாறக்கூடியது. அது ஜிப்ரான்கிற மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் எனக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னு மதம் மாறி இஸ்லாத்துக்கு போனார். திரும்ப இப்போ இஸ்லாத்தில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹிந்துமா மாறிட்டார். ஆனால் ஒரு முதலியார் எனக்கு முதலியார் ஜாதி பிடிக்கல, அதனால் நான் செட்டியாராக மாறுறேன், எனக்கு செட்டியாராக இருக்க பிடிக்கல, நான் கவுண்டராக மாறுறேன், திரும்ப எனக்கு கவுண்டராக இருக்க முடியல, திரும்பவும் நான் என் தாய் ஜாதியான செட்டியாருக்கே மாறுறேன்னு செய்ய முடியுமா? செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி ஜாதி மாற முடியாது, ஆனால் மதம் மாற முடியும். அதை அரசியலமைப்பு சட்டமும் அங்கீகரிக்குது. ரைட்டுங்களா? கட்டாய மத மாற்றம் தான் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் ஒரு மதத்தை பிடித்து அந்த மதத்தின் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் இறை நம்பிக்கையும் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மதமாறினார் என்றால் அதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இது மதம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. இதே போல் நிறையா பேர், ஒரு நடிகர் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவரும் இஸ்லாமியராக மாறி 2வது திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த பெண்ணையும் மதம் மாற்றி 2வது கல்யாணம் பண்ணுறார். கேட்டால் இஸ்லாமியர்கள் 5 கல்யாணம் பண்ணலாம், எங்களுக்கு இடம் இருக்குது, இஸ்லாத்தோடைய சட்டத்திட்டப்படி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நடந்தது. ரொம்ப ஒரு 20-25 வருஷம் முன்னாடி அந்த வழக்கு நடந்திருக்குது. ஸோ அவங்க ஒரு தவறு பண்ணுறதுக்காக மதம் மாறக்கூடிய கலாச்சாரமும் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த மதம் மாறக்கூடியது. மனிதர்கள் நினைச்சா மதம் மாறிக்கலாம். இப்போ பெரியார் தாசன் ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இறந்துட்டார். முன்னாடி ஹிந்துவாக இருந்தார், டிகேல இருந்தார், அப்புறம் கிறிஸ்தவத்துக்கு மாறினார், அப்புறம் பௌத்தத்தை தழுவினார், அதுக்கப்புறம் முஸ்லீமாக மாறினார். இறக்குறப்ப ஒரு முஸ்லீமாக தான் இறந்தார். ஸோ இது மாறக்கூடியது தானே. மாறக்கூடிய இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமியராக இருந்து ஒரு இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு நாளைக்கு நீங்கள் ஹிந்துவாக மாறிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இஸ்லாமியருக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்க போகிறது தான் நீங்கள் தட்டி பறிச்சுட்டு திரும்ப மதம் மாறிடுறீங்க. அப்போ மதம் மாறிட்டாக்க அந்த நீங்கள் இடஒதுக்கீடு மூலம் பெற்ற கல்வியை திரும்பி வாங்க முடியுமா? அந்த இடஒதுக்கீடு மூலம் பெற்ற வேலைவாய்ப்பை திரும்ப வாங்க முடியுமா? அதற்காக தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மகான்கள் மத ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னாங்க. காங்கிரஸ் அதை செய்ய பார்க்குறாங்க.
மதத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க மாதிரி. ஆமாம், மதம் மாறிடுவாங்க. மாறக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பர்மனண்ட் ஒரு விஷயம் செய்ய முடியாது இல்லை. அதை தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவங்க செஞ்சாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறது, இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், கிறிஸ்துவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க எங்கே செஞ்சாங்கன்னு கேட்டால், ட்ரையல் பண்ணாங்க. ஆந்திராவில் கிட்டத்தட்ட 5 தடவை முயற்சி பண்ணாங்க. 5 தடவையும் நீதிமன்றம் தடுத்து நிப்பாட்டிருக்கு. ஒவ்வொரு தடையும் தவறுன்னு நிப்பாட்டிருக்குது. ஏன்னா நீதி அரசர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீதி பரிபாலனத்தில் தெரிஞ்சிருக்கு, இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தால் தவறாக போய் முடியும் என்பது நீதித்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ராகுல் காந்திக்கு தெரியல, மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தெரியல. இப்போ சல்மான் குர்ஷித்னு ஒரு காங்கிரஸ் லீடர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்தில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் ஓட் ஜிகாத் பண்ணணுங்கிறார். ஜிகாத்னா புனிதம். நீங்கள் ஓட் ஜிகாத் பண்ணணும், லவ் ஜிகாத் போல் ஓட் ஜிகாத் பண்ணணும், ஓட் ஜிகாத் பண்ணி நீங்கள் பிஜேபியை விரட்டணும் அப்படின்னு அவருடைய மனைவி போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதே போல் ஓட் ஜிகாத் பண்ணுறாங்க, ஓட் ஜிகாத் பண்ணுற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பிரதமர் பேசிட்டாக்கா, ஐயோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாரு. சல்மான் குர்ஷித்துடைய மனைவி அப்படி பேசுறது வெளியில் வர மாட்டாங்குது. ஆனால் மோடி அவர்கள் பேசுகிறத மட்டும் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, அவங்களும் இந்தியர்கள் தானே கேட்குறீங்க. சரி, சிறுபான்மையினருக்குன்னு சலுகைகள் இருக்குல்ல, அது ஏன் பெரும்பான்மையினருக்கு சலுகைகள் இல்லை? சிறுபான்மையினருக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்குன்னு தனிப்பட்ட சலுகைகள் என்ன இருக்குது? ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும், அதில் இந்துக்களுக்கு 80% கொடுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு 10% கொடுக்கணும், கிறிஸ்துவர்கள் 4% கொடுக்கணும், பார்சிகளுக்கு 2% கொடுக்கணும். அப்படியே சொல்கிறாங்க. எல்லோரும் காமனாக தானே கொடுக்குறாங்க. காமனாக தானே எல்லா விஷயமும் நடக்குது. இடஒதுக்கீடு மட்டும்தானே ஜாதி அடிப்படையில் கொடுக்கப்படுது. பாக்கி எல்லாமே பொதுவாக தான் எல்லா மக்களுக்குமான விஷயங்கள் தான். முத்ரா கடன் திட்டத்திலேருந்து நீங்கள் எந்த நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஸ்டாலின் சொன்ன உரிமை தொகை முதற்கொண்டு எல்லா ஜாதி மதத்துக்கு உட்பட்ட எல்லாருக்கும் தானே வழங்கப்படுது. அப்படி தானே டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையர்கள், கிறிஸ்துவர்களுக்குன்னு தனித்தனியாக அவங்களுக்கு சில பலன்கள் இருக்க, நன்மைகள் இருக்க, சில சௌரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்க அரசமைப்பு சட்டம், அதெல்லாம் நீக்கிடலாமா? இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அந்த சலுகைகள்லாம் ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு தனி சலுகை கிடையாது. எந்த சலுகை சிறுபான்மை மக்களுக்கு கிடையாது. காலி பண்ணுன்னு சொல்லிடலாமா? காலி பண்ண ஏற்றுப்பாங்களா? இப்போ ஒரு விஷயம் தெரியுங்களா, இப்போ ஒரு ஆய்வறிக்கை ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் நான். இந்துக்கள் 84% இருந்திருக்கிறாங்க 50s. இஸ்லாமியர்கள் 8-9% இருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்துக்கள் 78% குறைஞ்சி போயிருக்காங்க. இஸ்லாமியர்கள் 14% இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதில் கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் ஒரு 3-4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது எப்படி நடக்குது? இது ஏன் நடக்குது? ஒரு மத்திய மந்திரி ஏதோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாக. இது பாப்புலேஷனை குழந்தை பெற்று தான் இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை மதம் மாற்றி இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, இல்லை ஊடுருவற்காரர்களால் இந்த பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு? இப்போ எல்லை பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு அதிகாரி, IAS அதிகாரி ஒரு புக் எழுதியிருக்காரு. எழுதி ஒரு 10 வருஷம் இருக்கும் போல இருக்கு. அந்த காலகட்டத்தில் 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பாக்கி பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிருக்காங்க அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா கொடுக்குறாரு. இப்போ அது 6 கோடி ஆகிருக்கும்ல. சக இந்திய இஸ்லாமியனுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை போலியாக குடியேறி, சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய பங்களாதேசிகளுக்கும் ரோஹிங்கியாவுக்கும் அது போய் சேருதில்லை. இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம நாட்டு என் சகோதரன், இஸ்லாமிய சகோதரனுக்கும் கிறிஸ்துவ சகோதரனுக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். வெளிநாட்டிலேருந்து வந்தவன். அதுக்காக NRC கொண்டு வந்தாங்க, அதுக்காக தான் CAA கொண்டு வராங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னு. அதை தான் இவங்க எதுக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஓட் பேஸ் இஸ்லாமியர் ஓட் பேக். அது இப்போ 14% இருக்குது. அது ஒரு 22% ஆக்கணும், 25% ஆக்கிட்டோம்னா இவங்க பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிட முடியும்னு இவங்க நம்புகிறாங்க. அதுக்காக NRC கொண்டு வரக்கூடாது, CAA கொண்டு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான காரணமே அவங்களுக்கு ஓட் பேங்கை உருவாக்கலாம். சார், இப்போ ஒரு சர்ச்சில் வச்சு இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறாங்க. அதனால தான் சபாநாயகர் அப்பாவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இது நீங்கள் போட்ட ஆட்சின்னு சொன்னாங்க, இது கிறிஸ்தவர் அமைத்து கொடுத்த ஆட்சின்னு சொன்னாங்க. ஒரு பாதிரியார் சொன்னார், நாங்கள் போட்ட பிச்சை திமுக அரசுன்னு சொன்னார். தில்லா சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க அந்த சர்ச்சில் வர்ற ஃபாலோயர்ஸை, பக்தர்களை ஒன்று திரட்டி இந்த தேர்தலில் நம்ம இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும் அவங்க முடிவு பண்ணுறாங்க.
அதே போல் மசூதியில் ஜமாத்து கூடி நம்ம இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது கன்சால்டேட் ஆகுது, திமுகவுக்கு கன்சால்டேட் ஆகுது, காங்கிரஸுக்கு கன்சால்டேட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? அந்த மதத்தின் சார்பில் உள்ள அந்த மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூடி முடிவு பண்ணுறாங்க. அதை அந்த சக குடிமக்கள் கேட்குறாங்க, அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறாங்க. அதனால் ஓட்டு கன்சால்டேட் ஆகுது. ஆனால் ஹிந்துக்கள்கிட்ட அப்படி ஒரு கன்சால்டேஷன் இல்லை. ஹிந்துக்கள் 78% இருந்தாலும் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த கன்சால்டேஷன் இல்லை. அந்த கன்சால்டேஷன் இல்லாததுனால இந்த கன்சால்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அதிகரிச்சுட்டா ஒரு 25% பாப்புலேஷன் அவங்களை ஆக்கிட்டா இது 3 நாளாக பிரிஞ்சிடும். ஹிந்துக்கள் ஓட்டு 20% பிரிஞ்சு போயிடும். ஒரு சமூகம் மட்டும் 25% இருந்துட்டா நம்ம கான்ஃபிடென்ட்டாக பொலிட்டிக்கலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதற்காக தான் பங்களாதேஷியை வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க, ரோஹிங்கியாக்களை வெளியே அனுப்பக்கூடாதுங்கிறாங்க, ஊடுருவற்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மணிசங்கரன் ஒரு பைத்தியம் எங்கள் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் வந்து 2 தடவை எம்பியாக இருந்திருக்கார். அவர் ஒரு பழைய வீடியோ ஒன்று வெளியே வருது. அது தம்மா பிரதம மந்திரி பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு? மணிசங்கரன் என்ன சொல்கிறாரு? பாகிஸ்தானுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பாகிஸ்தானை பகச்சிக்கக்கூடாது, அது இறையாண்மை மிக்க நாடு. பாகிஸ்தானை பார்த்து ஒருத்தன் இறையாண்மை மிக்க நாடுன்னு சொன்னான்னா அவனை விட பைத்தியம், லூசு, கிராக்கு, மென்டல் இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்க முடியுமா? அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஏன் நம்மள்ட்ட அணு ஆயுதம் இல்லையா? நம்மள்ட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு சார். வாஜ்பாய் வெடிச்சே காமிச்சிட்டாரு, அணு ஆயுதம் இருக்குது. இதை பிரதமர் பப்ளிக் மீட்டிங்கில் இதை போலலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவருங்கிறான். புரியுதுங்களா நான் சொல்லுது? பாகிஸ்தான் நமது எதிரி நாடு. நமது எதிரி நாட்டை ஒருவன் கொண்டாடுகிறான், அது தப்புன்னு நம்ம முன்னெடுத்து போகிறப்ப அது பாகிஸ்தானை குறை சொன்னால், பாகிஸ்தானை குற்றம் சாட்டினால், பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாரு தவறுன்னு சொன்னால் இஸ்லாமியருக்கு எதிரானவர் மோடின்றான். 7.5 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நிதி உதவி செய்து அவர்களுடைய கல்வித்தரம் உயர்த்தி இருக்கிறாரு. 2014 இந்த 10 வருஷத்தில் 7.5 கோடி பேருக்கு. திமுக என்ன செய்யுது? கோயம்புத்தூரில் குண்டு வச்ச தீவிரவாதியை விடுதலை பண்ணிட்டு நாம் தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலன்குது. இஸ்லாமியர்கள் இது கேவலப்படுத்தக்கூடிய செயலா? இஸ்லாமியர்கள் இது பெருமைப்படுத்தக்கூடிய செயலா? உங்கள் சமூகத்துக்காரன் குண்டு வச்சான், 30 பேர் செத்து போயிட்டான், அவனை நான் 30 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் இஸ்லாமியர்கள் பாதுகாவலேன், எனக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. அதை இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக நம்புகிறாங்க. ஆனால் 7.5 கோடி பேருக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான உதவியை செஞ்சு சிறுபான்மை மக்கள் உயர்கல்வியில் வந்து இந்த 10 வருஷத்தை அதிகமாக படிக்கிறதுக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுதே. எது நியாயம்? எப்படி இருக்கணும் இந்த தேசம்? சீஃப் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறை பதவியேற்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படிலாம் நலத்திட்டம் வச்சுக்கல, என் இந்திய மக்களுக்கு, குஜராத்தியர்களுக்கு நான் பொதுவாக குஜராத்தை சார்ந்த மக்களுக்கு, குஜராத்திகளுக்கு நான் பல்வேறு நலத்திட்டங்களை வச்சுருக்கேன், அதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நீங்கள் வந்து மத துவேஷம் செய்கிறார், நீங்கள் வந்து குற்றம் சாட்டிங்கன்னா இதை விட காமெடி கூத்து எதுவுமே இல்லை சார். நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற தன்மை, நான் மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறேன் அப்படிலாம் புருடா விட்டுட்டுருக்காருல்ல, பொய் சொல்லிகிட்டு இருக்காருல்ல. ஒரு ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாரா சார்? தமிழர்கள் கொண்டாடக்கூடிய எந்த இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார். கேரளாக்காரங்க கும்பிடுற, மலையாளிகள் கும்பிடுற ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறார், தெலுங்குக்காரர்கள் கொண்டாடக்கூடிய வருஷ பரப்புக்கு வாழ்த்து சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இது மதச்சார்பின்மைங்கிறாரு. இதை மக்கள் ஒரு கூட்டம், பைத்திய கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கையை தகர்க்கணும். இது போன்ற போலி மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்களை இந்த அரசியல் களத்தில் இருந்து விரட்டணும். மதம், நீ இஸ்லாமியனாக இரு, நீ கிறிஸ்தவனாக இரு, நீ பார்சியாக இரு, நீ புத்திஸ்டாக இரு, நீ சீக்கியராக இரு, நீ ஹிந்துவாக இரு, ஆனால் இந்தியனாக இரு அப்படிங்கிறது பிஜேபி. நீ இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாமிய வெறியோடு இரு, நீ கிறிஸ்துவனாக இருந்தால் நீ கிறிஸ்துவ வெறியோடு இரு, நீ சீக்கியனாக இருந்தால் காலிஸ்தான் தீவிரவாதியாக இரு அப்படின்னு சொல்லுது காங்கிரஸ். அதுக்கு துணை போகுது திமுக. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக கொடுத்தா அது மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும். அந்த இடஒதுக்கீடை பங்களாதேசிகளும் ரோஹிங்கியாக்களும் அனுபவிப்பார்கள். சக இந்திய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்காது. சக இந்திய இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினுடைய நன்மைகளை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக 2014 முதல் இந்த 2024 வரை பல்வேறு திட்டங்களை கொடுத்து பல லட்சம் கோடிகளை அதற்கு
நிதியாக கொடுத்து அவர்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு மிகச்சிறந்த காரியங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதே போலலாம் திட்டங்கள் இருக்குது. இதே போல் நீங்கள் உயர்கல்வி போகிறீங்கன்னா அதுக்கான ஃபண்டு இருக்குது, அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஃபண்டு கொடுக்குது மத்திய அரசு. அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாவலன் என்று கூறிக்கொண்டு இஸ்லாமிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய எவராச்சும் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்களா அந்த மக்களுக்கு, அந்த இஸ்லாமிய மக்களுக்கு? எப்பா நீ கைத்தொழில் பண்ணால் உனக்கு இந்த விஷயத்தை சிறுபான்மையினர் ஃபண்டுலேருந்து உங்களுக்கு பணம் தராங்க. உன் புள்ள வந்து எம்எஸ்சி போகிறான், பிஹெச்டி பண்ணுறான், எம்ஃபில் பண்ணுறான்னா அதுக்கு இவ்வளோ ரூபா நிதி உதவி செய்யுது, அதனுடைய கண்டிஷன் இதுதான் மேட்ரு, இதுக்கு நீ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஜமாத் கூடி செய்கிறாங்களா? ஜமாத்து கூடி இதெல்லாம் சார் இளைஞர்களுக்கு சொல்லித் தரணும். ஜமாத்து கூடி அந்த இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் சார் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். இப்போ அரசாங்கம் பணம் கொடுக்குது, அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது, அரசாங்கம் திட்டம் திட்டி வச்சிருக்குது, இவ்வளோ திட்டங்கள் நமக்கு இருக்குது. இந்த திட்டங்களை பயன்படுத்தி நமது இளைஞர்கள் பொருளாதார சமூக ரீதியில் நம்ம வந்து பெரியாளாக வரணும். அது சிறுபான்மைங்கிறதுனால நமக்கு இவ்வளவு சலுகைகள் இருக்குது, இந்த சலுகைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும்னு எங்கேயாச்சும் எந்த ஜமாத்திலேயாச்சும் யாராச்சும் ஒருத்தங்க விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்களா? ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜமாத்து கூடி என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டன்ட் முத்தலாக்குக்கு தடை பண்ணால் அதுக்கு எதிர்த்து நிற்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டு போய் வந்திருக்கிற ஒரு 6 குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் அது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு போராடுறாங்க. என்ஆர்சி கொண்டு வந்தால் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு போராடுறாங்க. இந்தியர்களுக்கு யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஊடுருவல் செய்து சட்டத்திற்கு புறமாக குடியேறிய மக்களை நாம் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்திய மக்களுக்காக தான் நம்ம உழைக்க முடியும், பங்களாதேஷுக்காக நம்ம உழைக்க முடியாது. அவன் எனக்கு தனிநாடு கூடன்னு வாங்கிட்டு போயிட்டான். அவன் தனியாக அரசாங்கம் வச்சுருக்கான், தனியாக பிரதம மந்திரி இருக்காங்க, தனியாக அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது, தனியாக கான்ஸ்டியூஷன் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அங்கேருந்து ஊடுருவி வந்துடுவான். அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணுமா? நீங்கள் நானும் அவனுக்கு சேர்த்து நீங்கள் நானும் வரி கட்டணுமா? சார் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொள்கையை வச்சுருக்கு சார். இப்போ ஐரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கனடாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அகதி அப்படின்னு சொல்லிட்டா போய் அந்த ஊரில் போய் குடியிருந்துக்கலாம், பெரிய கேள்வி கிடையாது. அதனால தான் சிலோன் தமிழர்கள் பெருவாரியாக போய் அந்த நாடுகளில் குடியேறியிருக்காங்க. லண்டனில், ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பெருமளவு வந்து இலங்கை தமிழர்கள் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அகதிகள், எங்கள் நாட்டில் போர் நடக்குது, அகதியாக வந்துட்டோம்னு சொன்னால் அந்த கண்ட்ரி ஏற்றுக்கும், அந்த கண்ட்ரி குடியுரிமை கொடுத்துரும், அந்த கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்குது. அதை செய்த பிரிட்டன் இன்னைக்கு இஸ்லாமிய பாப்புலேஷன் அதிகமாகி அவங்களுடைய போராட்டங்கள் வெடிக்கிறதுனால அவங்கள கட்டுப்படுத்த திணறிக்கிட்டு இருக்காங்களே சார். எங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கு அத்தனை சமூக மக்களும் அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த உலகத்திலேயே நான் இஸ்லாமிக் கண்ட்ரியில் அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாபெரும் தேசம் இந்தியா தான். இங்கே உள்ள இந்தியர்கள் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அனைத்து உரிமைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறாங்க. சும்மா இந்த ராகுல் காந்தி ஓட்டுக்காகவும் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் ஓட்டுக்காகவும் பேசி 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 உங்களை மூளைச்சலவை செய்து உங்களை ஏதோ பிஜேபி ஒரு பூச்சாண்டி போல உங்கள்ட்ட சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சிறுபான்மை மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான். உண்மையான மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இடைக்கால ஜாமீன் வெளிவந்திருக்கார் சார். அவர் கூறியிருக்கார் இந்திய கூட்டணியில் அமைத்து பாஜக ஊழலை வெளியில் கொண்டு வருவதாக கூறியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சாத்தான் வேதம் ஓதுது. நீ கைதாகி உள்ளே போனதே ஊழல் வழக்கில் தான். அது எது மக்களை குடிக்க வச்சு அந்த குடிக்க வைக்கிறதுக்கு வயது வரம்பை தளர்த்தி விற்கிற நேரத்தை அதிகப்படுத்தி ஒரு மாதிரியாக மது உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு சௌரியத்தை செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாக நீ பணம் ஈட்டினாய், 2 மாநிலங்களில் தேர்தலை சந்தித்தாய் தான் உன் மேலே வழக்கு இருக்குது. எனக்கு ஒரு விஷயம், நீதிமன்ற நடவடிக்கைகள் மேலே எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அவர் ஜாமீனே கேட்கல, பர்மனெண்ட் ஜாமீனும் கேட்கல, இடைக்கால ஜாமீனும் கேட்கல. அவர் கேட்டது இது பொய் வழக்கு, இந்த வழக்கை குவாஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறார். அவர் ப்ரேயரு இந்த வழக்கை ஸ்குவாஸ் பண்ணுங்க, தள்ளுபடி பண்ணுங்க, இது பொய் வழக்கு. இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ப்ரேயர் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ப்ரேயருக்கு தான் வாத பிரதிவாதங்கள் நடக்கணும். ஸ்குவாஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது.
பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீதியரசர்கள் முடிவு பண்ணணும். இவங்க கொடுக்குற ஆதாரங்கள், இவங்க கொடுக்குற டிஃபென்ஸ் தரப்பு தரப்பும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பும் கொடுக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதா வேண்டாமா, இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டுமா என்பதை தீர்மானிக்க தான் இந்த வழக்கு. அந்த வழக்கில் எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அந்த வழக்கில் எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க? ஊழலை ஒழிக்கக்கூடிய இயக்கமாக அண்ணாஹாசரோட சேர்ந்துக்கிட்டு பல்வேறு போராட்டங்களை டெல்லியில் நடத்தி காங்கிரஸ் இதற்கான மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து அங்கே காங்கிரஸை டெல்லியில் அழித்து ஒழித்து பஞ்சாபில் காங்கிரஸை அழித்து ஒழிச்சிட்டு இன்றைக்கி அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஓ மேலே இந்த கேஸ் வந்துச்சுல, மதுபான கொள்கை தொடர்பான கேஸ் வந்துச்சுல, அதுக்கு முதல் கம்ப்ளைண்டர் யார்? அது கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ் சார். காங்கிரஸ் கொடுத்த கொடுத்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, காங்கிரஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது, இந்த ஆய்வுகள் நடத்தப்படுது. இவர் யோக்கியனா இருந்திருந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் யோக்கியனா இருந்திருந்தார், சம்மன் வந்துச்சு இல்ல, அந்த சம்மனை ஹானர் பண்ணி நீ விசாரணைக்கு போ. பொன்முடிக்கு சம்மன் கொடுக்குறாங்க சார், பொன்முடி சம்மனை ஹானர் பண்ணுறாரு, ஹானர் பண்ணி விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரு, பூரணமாக ஒத்துழைக்கிறாரு, அவர் மகனும் பூரணமாக ஒத்துழைக்கிறார். அரெஸ்ட் பண்ணலையே. அரெஸ்ட் பண்ணலைன்னா அவர் ஊழல் பண்ணலன்னு அர்த்தமா? செம்மன் திருடலன்னு அர்த்தமா? அவங்க வீட்டில் ஃபாரின் கரன்சி இல்லைன்னு அர்த்தமா? எல்லாம் இருக்குது. வழக்கு நடக்கும், கோர்ட்டுக்கு போகும், தேவைப்பட்டால் கைது. எப்போ கைது பண்ணுவாங்க? அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கல, கைது பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் 9 சம்மனம் வாங்கி அடியில் போட்டு உட்காந்துருந்தாரு, அதனால் கைது பண்ணுறாங்க. சிபுசரன் 8 சம்மனம் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாரு, வரமாட்டேன்னு பிடிச்சி உள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க. உனக்கு 9 முறை சான்ஸ் தராங்க. இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காதா? இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனாலேயே நாளைக்கு ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், ஒரு முதலமைச்சர் ஒருத்தனை வெட்டி கொண்டு வர்றான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அவர் கட்சி பாதிக்கப்பட்டு விடும். அவர் தேர்தலில் அவர் கட்சியோடைய கொள்கை பிரச்சாரங்களை செய்யணும், அதனால் அந்த கொலை செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் தரணும் நீதிமன்றங்கள் கொடுத்துருமா? கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமா? கொலையை விட மோசமான செயல் சார். ஒரு கொலைனா ஒருத்த மட்டும் தான் சாவ போகிறான். இந்த மதுபான கொள்கை மூலமாக எத்தனை பொதுமக்கள் சாவான், எத்தனை ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும். விடிய காலம்பரம் 3 மணி வரைக்கும் கடை நடத்தலாம், நீ ஒரு உத்தரவு போடுற. காலம்பரம் 7 மணிக்கே கடை திறக்கலான்னு உத்தரவு போடுற. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரும், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். கட்டட வேலைக்கு போகிறவன், பெயிண்ட் அடிக்க போகிறவன், சாதாரண வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் காலம்பரம் 7 மணிக்கே போய் கட்டிங்க போட்டுட்டு அவன் வேலைக்கு போய் வேலை செய்கிற இடத்துல நிதானம் இழந்து போதையில் கீழே விழுந்து செத்து போயிட்டானா? நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சார் பிளான் பண்ணாங்க இடையில. ஆமாம் சார், அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரே பார்வையில் தான் இருப்பாங்க, ஒரே கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்ததே பணம் சம்பாதிக்க தான், அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. அது மக்களுக்கு நல்லது பண்ணலாம் சார், அந்த மாதிரி விஷயத்துல ஏன் பண்ண மாட்டாங்க? மக்களுக்கு நல்லது பண்ணி தான் இவங்க பர்மனெண்ட் அரசியல்வாதியாகவே இருந்திருப்பாங்களே சார். கருணாநிதியை விட மிகப்பெரிய புத்திசாலி அரசியல்வாதி கிடையாது. அதை அவர் நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தியிருந்தார்னா அவர் என்னைக்கு முதலமைச்சரானாரோ அன்னைய வரைக்கும் சாவர வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். நவீன் பட்நாயக் கட்டுங்களா? அவர் மொத்த புத்திசாலித்தனத்தையும் கரப்ட் பண்ணுறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தினார். அதனால தான் அவர் எம்ஜிஆர்ட்ட 14 வருஷம் தோற்று போனார், ஜெயலலிதாட்ட 10 வருஷம் தோற்று போனார். ஸோ இவங்கெல்லாம் அரசியல் என்பதை தொழிலாக நடத்தக்கூடிய மனிதர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 100 கோடிக்கோ 150 கோடிக்கோ வீடு கட்டுறார் சார். ஏழைகளின் காவலன், ஊழலுக்கு எதிரானவன். உனக்கு எங்கேருந்து வந்துச்சு 100 கோடி ரூபா? 100-150 கோடி கண்ணாடி மாளிகை கட்டுறார் டெல்லியில். அந்த பணம் எங்கேருந்து கிடச்சிது உனக்கு? உன் கட்சி நடத்துறதுக்கு உனக்கு பணம் எப்படி வருது? கட்சி நடத்த மாற்றிடுதா சார் அரசியல்? நல்லவங்கள கூட ஊழல் பண்ண வச்சிருவாங்க. இந்த ஆள் பேசிக்காகவே நல்லவன் இல்லைங்க, இவன் டேஞ்சரஸ் பொலிட்டீஷியன். காலிஸ்தான் பயங்கரவாதிகள்கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துறான்னு சொல்லிட்டு அவரை என்ஐஏ விசாரிக்க சொல்லி கவர்னர் லெட்டர் அனுப்பியிருக்காரு என்ஐஏவுக்கு. அதாவது ஒரு அம்மனமாக திரிகிற ஊரில் வேட்டி கட்டமாக கோமணம் கட்டமாக பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஊரே அம்மனமாக தெரியுது, ஒருத்தன் மட்டும் கோமணம் கட்டியிருந்தானா ஆனால் பைத்தியக்கார பல அப்படின்னு எல்லாரும் கேட்டாலும் அம்மனமாக இருக்கிறவங்களாம். அப்படி இருக்குது இந்த நாடு, அப்படி இருக்குது இங்கே நாட்டினுடைய அரசியல்வாதிகள், அப்படி இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஊடகத்துறையினர், அப்படி இருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மோடி கவர்மெண்ட்டு இந்த 10 வருஷத்தில் என்ன செய்யலைன்னு சொல்லுங்கள்.
விமர்சனம் பண்ணுற அத்தனை பேருக்கு நான் கேள்வியாக கேட்குறேன். என்ன செய்யலை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்யலை? ஏதோ ஒரு விவாதத்தில் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டார், மாதேசன் தான் நினைக்கிறேன், யார்கிட்ட பிஜேபி லீடர்கிட்ட கேட்டார், நிர்மலா சீதாராமன் கணவரே பொருளாதாரத்தில் நாடு பின்தங்கி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நிர்மலா சீதாராமன் கணவரே, அவர் கணவருக்கு என்ன 2 கொம்பு மடிச்சிருக்கா? அவர் என்ன ரிசர்வ் பேங்கில் கவர்னராக இருந்தாரா? இல்லை ஐஎம்எஃப் போன்ற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அது போல் ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்திருக்காரா? அவர் பொருளாதாரத்தில் செஞ்ச சாதனை என்ன? நிர்மலா சீதாராமன் அம்மாவோட கணவர் பொருளாதாரத்தில் செய்த சாதனைகள் என்ன? அவரே சொல்லிட்டாரு. ஐஎம்எஃப் சொல்கிறத கேட்பியா? ஐநா சபை சொல்கிறத கேட்பியா? ஒரு நிதியமைச்சருடைய கணவர் சொல்கிறத பெருசாக பேசுவீங்களா? இப்படி தான் சார் கட்டமைக்கிறாங்க, ஒரு பிம்பத்தை இப்படி தான் கட்டமைக்கிறாங்க. இப்போ நீதிபதி பரிபாலனத்தில் வந்து எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்ட் இருக்குல்ல, அதுக்கும் நீதிமன்றம் இப்படி தான் தவறாக ஒரு விஷயத்தை சுடுத்தாங்க. எலக்ட்ரல் பாண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் பிளாக்கில் பணமாக வாங்கிட்டு இருந்தாங்க 100%. எலக்ட்ரல் பாண்டு வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்டாக வாங்கினா அதுலேயும் கருப்பு பணம் வந்திருக்கும். எலக்ட்ரல் 100 கோடி தெரியா, 50 கோடியை பாண்டாக கொடு, 50 கோடியை படமாக கொடுனா, 100 கோடியும் பிளாக்காக போயிட்டு இருந்த இடத்துல 50 கோடி கணக்குக்குள்ளே வந்துடுது. இன்றைக்கி நீ கேள்வி கேட்க முடியுது, நீ இத்தனாம் தேதிக்குள்ளே இதை கொடு, இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த அறிக்கையை வெளியிடு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமே இல்லாமல் இருந்துச்சே. ஸோ இந்த இருக்கிற சிஸ்டத்தில் சில சீர்திருத்தங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாம். இருக்கிறது எலக்ட்ரல் பாண்டில் இன்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் இந்த சிஸ்டமே தப்புங்குது நீதிமன்றம். பேன் பண்ணுறாப்புல பேசுகிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த நீதி பரிபாலனத்தில் இந்த நீதிமன்றங்கள் பார்வையில் இதை போன்ற சில ஒவ்வாமையான சில தீர்ப்புகள் வருவது காலத்தின் சூழ்நிலைக்கு இந்தியாவிற்கு நல்லதல்ல, இந்தியாவுக்கே நல்லதில்லை. ஒரு கல்பிரிட்டு ஒருத்தன் ஊழல் பண்ணியிருக்கிறான், அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊழல் தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் ஜெயிலில் இருக்கான். இப்போ அண்டை மாநிலம் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காங்க. அவர் கட்சியை சேர்ந்த துணை முதலமைச்சர் உள்ளே இருக்கார், இன்னொரு சக அமைச்சர் உள்ளே இருக்கார். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் எப்படி கிடைக்குது? அவர் கேட்கவே இல்லையே சார், எனக்கு ஜாமீன் கொடுங்க, நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகணும், எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு அவர் கேட்கல. என் மேலே பொய் வழக்கு போட்டு என்னை எலெக்ஷனில் முடக்க பார்க்குறாங்க, என்னை பிரச்சாரம் பண்ண விடாமல் அவங்க தடுக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் ஒரு ப்ரேயர் வைக்கிறாரு. அதனால் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறாரு. நீ வழக்கை தள்ளுபடி பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பியா? நீ ஒரு 20 நாள் ஜாமீனில் போ. இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. இப்போ பொன்முடி வழக்கு எடுத்துங்க, பொன்முடிக்கும் பொன்முடி மனைவிக்கும் தண்டனை கொடுத்தாச்சு. ஆனால் பொன்முடி தண்டனை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொன்முடி ஒய்ஃப் தண்டனை அப்படியே இருக்குது. A1 பொன்முடி, A2 பொன்முடி சம்சாரம், A2க்கு தண்டனை அப்படியே இருக்குது, A1க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன நீதி? நீதித்துறையே இதாக இருக்குன்ற இல்லை, இது என்ன நீதின்னு எனக்கு புரியல. சாமானியனா எனக்கு புரியல. இது எந்த மாதிரியான நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரி, பொதுமக்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படிதான் இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம தேவதூதர்கள் போல பார்க்குதா இந்த நீதிமன்றங்கள்னு எனக்கு புரியல. பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினும் மம்தாபதியும் ஜெயிலுக்கு போகின்ற மாதிரி அஞ்சு சொல்லியிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? ஊழல் செஞ்சால் போய் தானே செலவணும். இந்த இன்றைக்கி தான் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 32 நிறுவனங்கள் ஏலத்தில் கலந்துக்கிறாங்களாம். 32 நிறுவனம் ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்களாம், சேம் அமௌண்ட்டு. 32 நிறுவனங்களுக்கும் நீ ஒரு 100 கொடு, நீ ஒரு 50 கொடு, நீ ஒரு 200 கொடுன்னு சொல்லி வாங்கி 400 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஆதாரத்தோட கொண்டு போய் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு கோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள், விசாரிக்க சொல்லுங்கன்னு கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா?
ஸோ நீ ஊழல் பண்ணால் நீ ஜெயிலுக்கு போக தான் செய்வேன். நீ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்க, போதை மருந்து விற்கிறதுக்கு துணை போயிருக்கிற, அங்கே சிட்பண்ட் நடத்தி ஊழல் செஞ்சவனோட துணை போயிருக்கிறது மம்தா பானர்ஜி, உன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. சந்தோஷ் காலி பிரச்சனையில் நீ வந்து ஒருதலை பட்சமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கிற, இஸ்லாமியர்கள் செஞ்ச அட்டூழியத்துக்கு நீ துணை போயிருக்கிற, அவங்க வாக்கு வங்கிக்காக பங்களாதேசிகளை இப்போ சட்டத்துக்கு விரோதமாக நீ குடியமர்த்தி வச்சு அவங்களுக்கு இந்தியர்களை அடையாளத்தை உருவாக்கி கட்சிக்காரன் கொடுத்துருக்குறான். இதெல்லாம் அங்கே பிரச்சனை. நிறையா ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மேற்கு வங்காளத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வேணும்ல. தீர்வு எப்படி கிடைக்கும்? தப்பு செஞ்சவனை பிடிச்சி உள்ளே போட்டு மிதிச்சா தானே தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை நோக்கி நிச்சயமாக போகணும்ல. ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும்ல சார். அடுத்த 40 வருஷத்தில், ஒரு 20-25 வருஷத்தில் இந்தியாவை வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. அதற்கான திட்டங்களை தான் இன்றைக்கி முன்னெடுக்கிறாங்க. அந்த திட்டங்களின் வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய சாலை வசதிகள், விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, ஏர்போர்ட்டு, போர்ட்டு, இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கிறதுடைய நோக்கம் என்ன சார்? இந்த எதிர்காலத்தில் நம்ம நாட்டில் தான் அதிகமான இளைஞர் சக்தி இருக்கும். அந்த இளைஞர் சக்தி தொழில் செய்யவும், அந்த இளைஞர் சக்தி தொழிலை முன்னேறவும் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த 50 வருஷத்துக்கு திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பலன் தெரியாது. இன்னைக்கு ஒரு தென்னங்கண்ணை நடுறாரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த தென்னங்கண்ணை கரெக்டான உரம் போட்டு, சரியான நேரத்துக்கு தண்ணி வச்சு, கெமிக்கல் உரம் போடாமல் இயற்கை உரம் சார்ந்து இயற்கை உரம் போட்டு ஒரு தென்னை மரத்தை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனுடைய பலன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அன்னைக்கு வேதனைப்படுவான். மோடிக்கு ஓட்டு போடாத ஒவ்வொரு இந்தியனும் அன்னைக்கு ஓட்டு போடுவான். இப்படிப்பட்ட ஒரு மகா தலைவனுக்கு நம்ம ஓட்டு புள்ளின்னு அன்னைக்கு ஏங்குவான். இன்னைக்கு எப்படி காமராஜரை பார்த்து ஏங்குறோமோ அதே போல் இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இப்படிப்பட்ட மகானை நம்ம ஓட்டு போடாமல் தவிர்த்து விட்டோமே என்று இஸ்லாமியர்களும் ஏங்குவார்கள், கிறிஸ்துவர்களும் ஏங்குவார்கள், அனைத்து மக்களும் ஏங்குவாங்க. ஏன்னா நிழலோட அருமை எப்போ சார் தெரியும்? நிழலோட அருமை எப்போ தெரியும்? வெயிலுக்கு போனால் தான் தெரியும். வெயிலுக்கு போகிறப்ப இந்த மக்கள் உணர்வாங்க. காமராஜரை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதனுடைய தண்டனை 50 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். 50 வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் புத்தி வரல சார். ஒரு சின்ன உதாரணம் சார். ஒரு மாணவன் 90 மார்க் வாங்கியிருக்கான். எல்லா சப்ஜெக்ட்லையும் 90 மார்க் வாங்குறான். அந்த மாணவனை ஜஸ்ட் பாஸ் பண்ண வச்சுக்கிட்டு, என் மாணவர்கள்லாம் 100% பாஸு. ஆனால் உத்தரப்பிரதேச மாணவன் 100% இல்லை, அவன் 80% தான் இருக்கான். அவன் எங்கே இருந்தான்? அவன் 10 மார்க் எடுத்துகிட்டு இருந்தான். 10 மார்க் எடுத்துகிட்டு இருந்த ஒரு மாநிலத்தை 35 மார்க் எடுத்து வச்சது சாதனையா? 90 மார்க் எடுத்துகிட்டு இருந்த மாணவனை 35 மார்க் எடுக்க வச்சது சாதனையா சார்? இதை தான் திமுக சாதனையாக சொல்லுது. இதுதான் அதிமுக சாதனையாக சொல்லுது. காமராஜர் காலத்தில் 90% வளர்ச்சியில் இருந்தோம். இன்றைக்கி 50% வளர்ச்சிக்கு கீழே போயிட்டோம். மற்ற மாநிலங்கள்லாம் 40%, 30%, 35% அவங்க 10லேருந்து 12லேருந்து 16லேருந்து ஏறி வந்துட்டாங்க. நம்ம இறங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். இது எங்கே கொண்டு முடியும்? இதை வளர்ச்சிங்கிறான். இது வளர்ச்சி இல்லை. 90 சென்டமாக்கம் வைக்கணும். அதான வளர்ச்சி. ஸோ இந்த திராவிட கட்சிகள் மாநிலத்தை குட்டிச்சுவராக்கி இருக்கின்றன. மாநில கட்சிகள் வாரிசு அரசியலை முன்னெடுத்து இந்தியா முழுமையும் குட்டிச்சுவராக்கி வருகின்றன. சிபுசேரன் அப்பா முதலமைச்சர், சிபுசேரன் முதலமைச்சர். நவீன் பட்நாயக்கோட அப்பா முதலமைச்சர், இன்றைக்கி நவீன் பட்நாயக் முதலமைச்சர். கருணாநிதி முதலமைச்சர், அவர் மகன் ஸ்டாலின் முதலமைச்சர், நாளைக்கு உதயநிதி முதலமைச்சர். மம்தா பானர்ஜி மருமகனை உருவாக்கிட்டு இருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் குடும்ப கட்சி, அகிலேஷ் யாதவ் குடும்ப கட்சி, காங்கிரஸ் குடும்ப கட்சி. இவங்களுக்கெல்லாம் என்ன சார் தெரியும்? நீ லல்லுக்கு மகனாக பிறந்து விட்டாலே உனக்கு அரசியலும் பொருளாதாரமும் வெளியுறவு கொள்கையும் விவசாயம் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருவோம். உனக்கு நீ அடிப்படையிலேருந்து வரணும்ல. ஸ்டாலினா அரசியல் வாரிசு அரசியல்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் அடிப்படையிலேருந்து வந்தார். அடிப்படையில் வேலை செஞ்சு, கட்சி வேலை செஞ்சு, கட்சிக்காரனை சந்தித்து, இளைஞரணி ஆரம்பித்து, அதுக்கு தலைவராகி, மாநிலம் முழுசு சுற்றுப்பயணம் பண்ணி, ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாகி, அப்புறம் மேயராகி, அந்த மேயருக்கு பண்ணதுக்கு அப்புறம் துணை முதல்வராகி, அமைச்சராகி, படிப்படியாக உயர்ந்து வந்தார். உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லையே. முதல் நாள் வரைக்கும் நடிகன், அடுத்த நாள் மாநில இளைஞரணி தலைவர், அடுத்த நாள் எம்எல்ஏ, அடுத்த நாள் அமைச்சர், மூத்த அமைச்சர். இவனுக்கு என்ன தெரியும்? இவருக்கு என்ன தெரியும்?
செங்கலை தூக்க தெரியும், முட்டையை தூக்க தெரியும். ஒன்றால் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் நம்ம சேனலில் தான் பார்த்தேன், டிஎன் நியூஸில் தான் பார்த்தேன். ஐஏஎஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு ஒரு செமினார் அட்டன் நடந்துச்சு. அந்த செமினாரில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நம்ம டிஎன் நியூஸ் 24 தான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச், மாணவர்களை விழிப்புணர்ச்சி கொள்ள செய்வதற்காக ஒரு பேச்சை உதயநிதியால் 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள், மு.க. ஸ்டாலினால் 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள், அகிலேஷ் யாதவால் 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள், ராகுல் காந்தியை 20 நிமிஷம் பேச சொல்லுங்கள், 5 நிமிஷம் பேச சொல்லுங்கள். ஒரு துண்டு பேப்பர் இல்லாமல் 3/4 மணி நேரம் பேசுகிறார் அண்ணாமலை. இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வேணுமா? செங்கலை தூக்கிக்கிட்டு, முட்டையை தூக்கிக்கிட்டு, மக்களை ஏமாற்றி, மக்களை மூளைச்சலவை செய்து, மக்களை முட்டாளாக்கி, மக்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து 1000-500 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போய் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி வேணுமான்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும். நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க போவது நிச்சயம். அது எழுதப்பட்டு விட்டது. அது 400-410 இங்கே பஞ்சாயத்து. திரும்ப நரேந்திர மோடி பதவி ஏற்பார். இந்த ஊழல் பெருச்சாளிகள் அத்தனை பேரையும் ஒழித்து கட்டுவார். அடுத்த 5 வருஷம் ப்ராஜெக்டே அதான். அடுத்த 5 வருஷம் ப்ராஜெக்ட் ஊழல் பெருச்சாளிகளை ஒழித்து கட்டுவது தான் நிச்சயம் செய்வாங்க சார். உங்கள் பிசி ஷெட்யூல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயன்.